Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எனக்கு இப்பவும் அதிகாலையில் கண் விழிப்பது கடினமாக இருக்கு. அதாவது இப்பவும் சங்கடமாக, சுவாரஸ்யமாக, கடினமாக, முக்கியமாக, வேடிக்கையாக, பயனுள்ளதாக இருக்கு என்றவாறு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் still find it எனும் ஃப்ரேஸை பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus still find it plus adjective plus 2 plus V1 form என்றவாறு அமையும். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இலகுவில் புரிந்துவிடும். வாங்க பார்க்கலாம். எனக்கு இப்பவும் அதிகாலையில் கண் விழிப்பது கடினமாக இருக்கு. I still find it ஒரு adjective ஒன்று நாங்க பயன்படுத்த வேண்டும். எப்படி இருக்கு? கடினமாக. I still find it hard to எதற்கு? கண் விழிப்பது. To wake up எப்போது? அதிகாலையில் early. I still find it hard to wake up early. Early in the morning அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. early என்று சொன்னாலும் போதுமானது. I still find it hard to wake up early. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I still find it hard to wake up early. இரவில் வாகனம் ஓட்டுவது அவனுக்கு இன்னமும் பயமாக இருக்கிறது. ஒரு காலத்துல பயமா இருந்துச்சு, இப்பவும் அது பயமா தான் இருக்கு. He still finds it. ஏன் finds என்று சொல்லி வடிவம் பயன்படுத்துகின்றோம்? He என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய், third person singular subject. He still finds it scary to drive at night. He still finds it scary to drive at night. மறுமுறையாக சொல்லி பார்ப்போமா? He still finds it scary to drive at night. அந்நியர்களிடம் பேசுவது அல்லது பழக்கமில்லாதவர்களிடம் பேசுவது அவர்களுக்கு இன்னும் சங்கடமா இருக்கு. They still find it awkward. எதற்கு பேசுவது? To talk to strangers. They still find it awkward to talk to strangers. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. They still find it awkward to talk to strangers. எங்கு சென்றாலும் ஒரு நோட்புக் வைத்துக் கொள்வது எனக்கு இன்னமும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்ப நான் பயனுள்ளதா தான் ஃபீல் பண்றேன்றதுதான் இதன் அர்த்தம். I still find it useful. I still find it useful to carry a notebook everywhere. I still find it useful to carry a notebook everywhere. கடற்கரையில் உட்காருவது நமக்கு இன்னமும் அமைதியாக தோன்றுகிறது. Comment your answer. Amazing. நான் இன்னமும் மனிதர்களை நம்புவதில் சிரமம் காண்கின்றேன். என்னால் இன்னமும் பிரித்தறிய முடியல. Comment it now. Well done. You got it. அவன் பழக்க வழக்கத்தினால் கதவை பூட்டிவிட்டான். இவ்வாறு பழக்க வழக்கத்தினால் என்பதை நாம் ஆங்கிலத்தில் from force of habit இதை நாங்க வேற வழியில்லைன்னு சொல்லலாம், by habit
அவுட் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் என்பது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. அதோட பழக்க வழக்கத்தினால் தான் என்றவாறு கொஞ்சம் அறுதியிட்டு கூறுவதாகவும் இருக்கு. அவன் பழக்க வழக்கத்தினால் கதவை பூட்டி விட்டான். தெரியும் நான் பின்னால வாரன்றது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிட்டு என்ன செய்யறான், தான் உள்ள போனோன்னு கதவை பூட்டுறான். இல்ல வெளியில போறான், அவன் வெளியேறினோன்னு டக்குன்னு கதவை பூட்டுறான். அப்படி பூட்டிட்டான் என்று சொல்லி கடந்த கால செயற்பாட்டு சொல்றான். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He locked the door from force of habit. He locked the door from force of habit. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He locked the door from force of habit. விடுமுறை நாளாக இருந்தும் பழக்க வழக்கத்தினால் யூனிஃபார்ம் அணிந்தான். இன்னைக்கு ஒரு அவனுக்கான டே ஆஃப் இருந்தாலும் என்னது, பழக்க வழக்கத்துல யூனிஃபார்மை போட்டுட்டான். He wore his uniform. wear என்பதனுடைய இறந்த கால வடிவம். He wore his uniform from force of habit even on his day off. Even on his day off. He wore his uniform from force of habit even on his day off. எங்கிட்ட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. He wore his uniform from force of habit even on his day off. சர்க்கரை இல்லாமல் தேநீர் குடிக்க விரும்பினாலும், டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக் வராம தவிர்க்கணும் சர்க்கரை இல்லாம டீ குடிக்க விரும்பினாலும் பழக்க வழக்கத்தினால் அவள் சர்க்கரை சேர்த்து விட்டாள். பழக்க வழக்கத்துல என்ன செய்துட்டா, சர்க்கரையை சேர்த்துட்டா. From force of habit she added sugar to her tea. பழக்க வழக்கத்துல என்ன செய்யறா, சர்க்கரையை சேர்த்துட்டா. எப்படி விரும்பி இருந்தாலும், though she wanted it without sugar, அந்த சுகர் அங்க சொல்லாம விட்டாலும் ஓகே தான். she wanted it without அப்படின்றாலும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். நீங்க சுகர் சேர்த்தும் சொல்லிக்கொள்ளலாம், தப்பில்லை. From force of habit she added sugar to her tea though she wanted it without. கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. From force of habit she added sugar to her tea though she wanted it without. எனக்கு தேவையில்லை எனினும் பழக்க வழக்கத்தினால் என் கைபேசியை தேடினேன். எனக்கு இப்ப தொலைபேசி அவசியம் இல்லை, இருந்தாலும் என்ன பழக்க வழக்கத்துல இந்த நேரமும் போனை எடுத்து வச்சு பழக்கத்துல அதை தேடினேன். கமெண்ட் யுவர் ஆன்சர். வாவ், கிரேட். விடுமுறை நாளிலும் பழக்க வழக்கத்தினால் அவள் காலை 4 மணிக்கு எழுந்தாள். வழக்கமா 4 மணிக்கு எழும்பி பழக்கம். அப்ப அதே பழக்கத்துல விடுமுறை நாளா இருந்தும் கூட என்ன செய்யறா, 4 மணிக்கு எழும்பிட்டா. கமெண்ட் இட் நவ். Splendid, you got it. இது ஒரு பெரிய முடிவுதான். நீங்க முதலில் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இவ்வாறு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு என்பதை நாங்கள் இடியமெட்டிக் வேயில சொல்லிக்கல எப்படி சொல்வோம் என்று சொன்னால், கன்சல்ட் எனி பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் பிளஸ் பிலோ என்றவாறு. அதாவது கன்சல்ட் மை பிலோ, கன்சல்ட் அவர் பிலோ, கன்சல்ட் யுவர் பிலோ, கன்சல்ட் ஹிஸ் பிலோ, கன்சல்ட் ஹர் பிலோ, கன்சல்ட் தியர் பிலோ என்றவாறு அமையும். இது ஒரு பெரிய முடிவுதான். நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அதாவது நீங்க முதலில் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அல்லது முடிவெடுக்க வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்னு பார்ப்போம். It is a big decision. You should consult your pillow first. இந்த அர்த்தம் என்ன, நல்லா தூங்கி எழும்பி நல்ல ஒரு முடிவை எடுங்க, நல்லா யோசியுங்கன்றதான் இந்த அர்த்தம். It's a big decision. You should consult your pillow first. Again, it's a big decision. You should consult your pillow first. ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கேக்கல நான் கேட்கிறேன், நாம ஏன் நன்றாக யோசிச்சு நாளை முடிவு செய்ய கூடாது? இன்றைக்கு அவசரப்படணும், நாளைக்கு முடிவெடுப்போமே, நல்லா யோசிப்போமே அதுக்கு முன்னால. Why don't we consult our pillows and decide tomorrow? Why don't we consult our pillows and decide tomorrow? எல்லாம் பாவிட்டு சத்தமா இருக்கா கேட்டு பாருங்க.
Wow, great. Why don't we consult our pillows and decide tomorrow? நன்றாக யோசித்த பிறகு அது வேலையை விட்டு விடுவதற்கான சரியான நேரம் அல்ல என அவருக்கு புரிந்தது. முதல்ல அவன் என்ன யோசிக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா வேலையை விட்டு விலகிடுவோம், குயிட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சான். பிறகு என்னது, நல்லா யோசிச்சு பார்த்தார். யோசிச்சு பார்த்துட்டு இது அதற்கான சரியான நேரம் இல்லை அல்லது அது அதற்கான சரியான நேரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். After consulting his pillow, he realized it wasn't the right time to quit his job. After consulting his pillow, he realized it wasn't the right time to quit his job. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. After consulting his pillow, he realized it wasn't the right time to quit his job. சில நேரங்களில் சிறந்த தீர்வுகள் தூங்கி யோசித்த பிறகு, அதாவது நன்றாக யோசித்த பிறகுதான் கிடைக்கும். Comment your answer. Marvelous, you got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Subject plus still find it plus adjective plus to plus v1 என்னும் வடிவத்தையோ, from force of habit என்பதையோ, consult plus any possessive adjective plus pillow என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.